Hi friends, welcome to Jaya's Garden. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் செய்ய போறோம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி Jaya's Garden சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இது என்னன்னு பாக்குறீங்களா? முள்ளங்கி. நம்ம வீட்ல மாடி தோட்டத்துல பறிச்சிட்டு வந்து ஒரு 1/2 கிலோ முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இட்லிக்கு சட்னி வைக்க போறோம். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கோம். அந்த முள்ளங்கிக்கு கொஞ்சமாக ஆயில், நான் கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி, சரிங்களா? எப்போவுமே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிக்ஸ் பண்ணி ஏதாவது சட்னி செஞ்சோம் அப்படின்னா உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்ல செவக்க தேவையான அளவுக்கு வறுபடலாம் கூடாது. ஒரு 50 to 40% மட்டும்தான், 40 to 50% மட்டும்தான் வறுபட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட என்னென்னலாம் சேர்க்கணுமோ அத்தனை ஐட்டம்ஸும் சேர்த்துற போகிறோம். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் வதக்க போகிறோம். இல்லை நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒன்று சேர்த்தோம்னா கலர் கொஞ்சம் டார்க் ஆகிடும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு 50% நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நமக்கு வாடிடுச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இவங்க எல்லோரும் வதங்கிட்டு இருக்கும்போதே நல்ல ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஏன் இவ்வளோ போடுறேன் அப்படின்னாக்க, முள்ளங்கி சட்னியை பொறுத்த வரைக்கும் புளிப்பு கம்மியாகவும் காரம் ஜாஸ்தியாகவும் இருந்தது அப்படின்னா இந்த முள்ளங்கி சட்னி வந்து ஃப்ளேவர் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு, ஒரு 1/2 அங்குலத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் அதையும் சொல்கிறேன். ஓரளவு இந்த வதங்கிக்கா. அந்த டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியும் போட்டுக்கலாம். முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வெந்துடும். முள்ளங்கி வதங்கும் போது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்லா ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்க்க போகிறோம். ஆஃப் பாயில் முள்ளங்கி வதங்கின உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும்போது அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் சேர்ந்து இந்த முள்ளங்கி நல்லாவே வெந்துடும். இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சமாக புளியும் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. முள்ளங்கி வந்து கையில் எடுத்தால் அங்கே இருங்க, இது மசிஞ்சு போகணும். அந்த அளவுக்கு நல்லாவே தக்காளி இதெல்லாம் மசிச்சுட்டு இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுதான் ஹைலைட்ஸ். அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக அந்த மிக்சியை கழுவியும் தண்ணி ஊற்றிட்டேன். இப்படி நீங்கள் கட்டியாகவும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம். இது சாதத்தில் கூட பசஞ்சும் சாப்பிடலாம். இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து கடுகு, நிறைய உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா வத்தல் கிள்ளி போட்டு உளுந்து நிறைய போட்டு நல்லா தாளித்து இதை கொட்டுவோம். அதுதான் ஹைலைட்டு. எந்த ஒரு சட்னினாலும் தாளிப்பு இல்லை அப்படின்னா அது வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்காது. அவ்வளோதான். நல்லா கடுகு, நிறைய உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இந்த உளுந்தம்பருப்பு ஏன் நிறைய போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த உளுந்தம்பருப்பு வாயில் வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நாங்கள் இப்போ இட்லி வச்சு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, அட்டகாசமான சுவை இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுவும் வந்து மாடி தோட்டத்து ஆர்கானிக் வெஜிடபிளில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டை பார்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா அடி போட்டு பிசைஞ்சு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 10 இட்லி சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.